பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது குழிப்பணியாரம், மரவள்ளிக்கிழங்கு குழிப்பணியாரம் செய்யலாமா? இதுக்குன்னா கழுவி எடுத்த 2 கப்பளவு பச்சரிசி, காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நான் கலருக்காக இந்த மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 கப்பளவு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் முழு சோம்பு சேர்த்து இது எல்லாமே 1 மணி நேரம் ஊற வைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துருவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கு ரெடியாக இருக்கு. இப்போ பச்சரிசியும் 1 மணி நேரமாக ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நான் கிரைண்டரில் தாங்க அரைக்க போறேன். அதாவது ஊற வச்ச அரிசி, துருவின மரவள்ளிக்கிழங்கு, தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச எல்லாத்தையும் அள்ளியாச்சு பாருங்க. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, பச்சை மிளகாய் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கேரட் ஒரு கையளவு சேர்த்து குட்டியாக சாப்பிட்ன கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினோடனே அரைச்ச மரவள்ளிக்கிழங்கு மாவுல வதக்கின எல்லாத்தையும் சேர்த்து அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நல்லா ஊறினாதாங்க பணியாரம் சூப்பராக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் குழிப்பணியாரத்தில் தள்ளன்னு நெய்யை விட்டு அதில் நம்ம அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.